ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து இன்ட்ரடக்ஷன் ஆஃப் அக்கௌண்டிங். இதுலேருந்து அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பிஸ்னஸில் பணம் இல்லை பணம் சம்மந்தப்பட்ட மற்ற விஷயங்களுக்காக ரெக்கார்ட் பண்ண டிரான்சாக்ஷன் தான் அக்கௌண்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பிஸ்னஸில் என்ன நடக்குது, எப்படி நடக்குது, இது நடக்குமா இல்லை நடக்காதா, கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு ஒரு முடிவுக்கு வரது டெசிஷன் மேக்கிங்காக கண்டிப்பாக இது எல்லாமே நம்ம ரெக்கார்ட் பண்ணி தான் ஆகணும். பிஸ்னஸை பொறுத்தவரை பிஸ்னஸுக்கான ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா அதை தான் நம்ம அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். பிஸ்னஸ் லாங்குவேஜ் தான் அக்கௌண்டிங் சொல்கிறோம். ஸோ பிஸ்னஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கம்யூனிகேட்டிங் லாங்குவேஜ் அப்படின்னா அது அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு ஆர்ட். அக்கௌண்டிங்கிறது ஒரு ஆர்ட். இது வந்து ஒரு அக்கௌண்டன்ஸ் வந்து இது வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, அது எல்லாமே ஒரு அக்கௌண்டிங் ப்ராசஸாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் வந்து பாருங்கள், அக்கௌண்டிங் சைக்கிள் என்ன வே ஆஃப் வந்து நம்ம அக்கௌண்ட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் வந்து ஓப்பனிங் என்ட்ரி. ஃபஸ்ட் வந்து ஒரு என்ட்ரி, ஓப்பனிங் என்ட்ரி இருக்கும். அதில் வந்து ஏதாவது ஒரு ஸ்டார்டிங் வேணும் இல்லையா, ஸோ ஓப்பனிங் என்ட்ரிலேருந்து ஆரம்பிப்பாங்க. அடுத்து வந்து டிரான்சாக்ஷன்ஸ், அடுத்து பேலன்சிங், அடுத்து ஜேர்னலைசிங், அடுத்து போஸ்டிங் அண்ட் பேலன்சிங், ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ், ப்ரிப்பேரிங் ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ரிப்பேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அடுத்து ப்ரிப்பேரிங் பேலன்ஸ் ஷீட், மறுபடியும் ஓப்பனிங் என்ட்ரி. இப்போ இதுதான் அக்கௌண்டிங் சைக்கிள்ங்கிறது. இதுதான் எப்போவுமே இந்த சைக்கிள் தான் சுற்றி இதே தான் வந்துட்டுருக்கும். பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் ஓப்பனிங் என்ட்ரியில் தான் வந்து நிற்கும். ஸோ இதுதான் அக்கௌண்டிங் சைக்கிள். இந்த அக்கௌண்டிங் சைக்கிள் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம வந்து அதை அப்படி சொல்கிறோம். எதுக்காக அப்படின்னா, இந்த அக்கௌண்டிங் சைக்கிளில் வந்து இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா, இதுதான் அக்கௌண்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அக்கௌண்டிங் சைக்கிள் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, டிரான்சாக்ஷன்ஸ் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதை வந்து நம்ம பார்ப்போம், அடுத்தடுத்த ஸ்டெப்பில் பார்ப்போம். ஏன்னா இந்த வந்து இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ், ஃபைனல் அக்கௌண்ட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக, அந்த அக்கௌண்டிங் இயரில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அந்த ஸ்டெப்ஸ் அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் ஐடென்டிஃபைங் த டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் journalizing. The first step in the accounting process ஓட first step the identifying the financial transaction of the business தான். அதில் வந்து என்னென்னா, இந்த டிரான்சாக்ஷன்ஸை வந்து ஏன் வந்து ரெக்கார்ட் பண்ணணும், இப்படி ஒரு விஷயம் பிஸ்னஸில் வந்து இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணால் தான் நமக்கு ஒரு கணக்கு தெரியும். இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா, இந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு எழுதினா தான் நம்ம வந்து நம்ம என்ன எதுக்காக காசு செலவு பண்ணியிருக்கோம், எதில் வந்து நம்மக்கிட்ட இருந்து காசு கையிலேருந்து போச்சு, அதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ ஒரு அமௌண்ட் உள்ளே வருது அப்படின்னா, இந்த அமௌண்ட் ஏன் வந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். இது எல்லாமே தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கும். அந்த டிரான்சாக்ஷன்ஸை கண்டிப்பாக ஒரு இதில் ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ரெக்கார்ட் பண்ணுறோம், அந்த நடந்த டிரான்சாக்ஷன்ஸ் என்ன வாங்கியிருக்கோம், என்ன கொடுத்துருக்கோம், அந்த இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஒரிஜினல் என்ட்ரியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஜேர்னல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன்ஸ் இந்த ஜேர்னல் கால்ட் ஜேர்னலைசிங். டிரான்சாக்ஷனை ஒரு என்ட்ரியாக ரெக்கார்ட் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் என்னன்னு சொல்கிறோம், ஜேர்னலைசிங் அப்படின்னு சொல்கிறோம். என்ட்ரிஸ் ஆர் மேட் இன் த ஜேர்னல்ஸ் on the basis of source documents in the chronological order, the order of occurrence of the transactions. Next வந்து posting and balancing. Transactions and journalizing அப்புறமா முக்கியமானது என்னென்னா போஸ்டிங் அண்ட் பேலன்சிங். இது என்ன அப்படின்னா, நம்ம ஜேர்னலில் என்ட்ரி போடுறோம் இல்லையா, அதை எடுத்து அப்படி தனித்தனியாக வந்து அது அப்படியே லெஜரில் வந்து கொண்டு வருவோம். இப்போ கேஷ் அக்கௌண்ட் பண்ணியிருப்போம், பிளான்ட் அண்ட் மிஷினரி அக்கௌண்ட் போட்டிருப்போம், மோகன் அக்கௌண்ட், ஃப்ரீ அக்கௌண்ட், இப்படி ஒவ்வொரு அக்கௌண்ட் போட்டிருப்போம். இது எல்லாமே வந்து தனித்தனி அக்கௌண்ட்டாக நம்ம வந்து லெஜரில் எடுத்து லெஜர் போட ஆரம்பிப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அக்கௌண்ட் அப்படிங்கிற இதில் நம்ம லெஜர் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்போம். இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்ம வந்து லெஜர் போஸ்ட் பண்ணுறப்போ ஒரு பேலன்ஸ் கண்டுபிடிப்போம் இல்லை, எங்கே ஜாஸ்தியாக இருக்குது எங்கே கம்மியாக இருக்குது போட்டு ஒரு பேலன்ஸ் கண்டுபிடிப்போம்ல, அந்த பேலன்ஸ் அந்த டிஃப்ரென்ஸை தான் வந்து வந்து பேலன்சிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லெஜர் அக்கௌண்ட் அதோட டிஃப்ரென்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம்,
பேலன்சிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஐடென்டிஃபைங் த டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஜேர்னலிசம் பார்த்தாச்சு. அடுத்து போஸ்டிங் அண்ட் பேலன்சிங்கும் பார்த்தாச்சு. இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட்டில் ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் தனித்தனியாக போட்டோம் இல்லையா, அந்த எல்லா அக்கௌண்ட்டையும் அதில் எல்லா லிஸ்ட் ஆஃப் லெட்ஜர் அக்கௌண்ட்ஸை ஆர்டர் பண்ணி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதா என்னன்னு சொல்லுவோம், நம்ம ட்ரையல் பேலன்ஸ்னு சொல்லுவோம். கண்டிப்பாக சில இதில் டெபிட்டில் வந்து பேலன்சிங் வந்திருக்கும், சில இதில் க்ரெடிட் பேலன்சிங் வந்திருக்கும். இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம பேலன்சிங் பண்ணி ஈக்குவலாக ரெண்டு சைடு டெபிட்டு க்ரெடிட் ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா அது என்னது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அதை வந்து அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் அதை தான் நம்ம அந்த வச்சு நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ட்ரையல் பேலன்ஸ். நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட். ட்ரையல் பேலன்ஸ்க்கு அப்புறம் என்ன ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட். இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் அக்கௌண்டிங் சைக்கிள். இது என்னென்னா ஒரு பர்டிகுலர் பீரியடில் வந்து அக்கௌண்டிங் பீரியடில் தான் நம்ம வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதில் வந்து என்னெல்லாம் என்ட்ரி போடுவோம் அப்படின்னா டைரக்ட் ரெவன்யூஸ் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு. டைரக்ட் ரெவன்யூஸ் நேரடி செலவுகள், நேரடி வருமானங்கள், அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நேரடி செலவுகள். இது எல்லாத்தையுமே நம்ம எங்கே தான் எழுதுவோம்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் தான் எழுதுவோம். ஸோ எல்லாத்துலேயும் பேலன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு ஒரு பேலன்ஸ் கண்டுபிடிப்போம்ல, அந்த பேலன்ஸ்க்கு அந்த வர ஆன்சர்ஸ் எடுத்து எழுதுவோம் இல்லையா பேலன்ஸ்னு, அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட் ஆர் கிராஸ் லாஸ். ஏன் கிராஸ் ப்ராஃபிட் ஆர் கிராஸ் லாஸ் அப்படின்னா கண்டிப்பாக கிராஸ் ப்ராஃபிட்டோ இல்லைன்னா கிராஸ் லாஸ், அதாவது ஒரு ப்ராஃபிட் ஒன்று ப்ராஃபிட் வரணும் இல்லைன்னா லாஸ் வரணும். ஸோ ப்ராஃபிட் வந்து கிராஸ் ப்ராஃபிட் இல்லைன்னா கிராஸ் லாஸ் அப்படின்னு எழுதுவோம். நெக்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுங்கிறது என்னென்னா அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து இது ஒரு பர்டிகுலர் பீரியடில் ப்ரிப்பேர் பண்ணுறதா. இதில் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இன்டைரக்ட் ரெவன்யூஸை நம்ம இதில் என்ட்ரி போடுவோம். அதே மாதிரி அதோட பேலன்ஸை இங்கே எடுத்து எழுதும்போது நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ் அப்படின்னு எழுதுவோம். அடுத்து இதை தான் நம்ம எப்படி எழுதுவோம்னா ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ இதில் தான் வந்து நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்க அந்த கிராஸ் ப்ராஃபிட் ஆர் கிராஸ் லாஸை வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம என்ட்ரி போட்டுருப்போம். இது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இதுக்கோட பேலன்ஸை கண்டுபிடிக்கிறப்ப இதோட பேலன்ஸை நம்ம என்ன எழுதுவோம், நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதெல்லாம் நம்ம கரெக்டாக என்ட்ரி போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா தான் அடுத்து நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் போடும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். A statement showing the balances of assets and liabilities, namely balance sheet. அதாவது அசட்னா சொத்துக்கள், லைபிலிட்டிஸ்னா பொறுப்புகள். ஸோ நமக்கு பிஸ்னஸில் சொத்தும் இருக்கும் பொறுப்புகளும் இருக்கும். ஸோ இந்த பேலன்ஸ் அசட்ஸோட லைபிலிட்டிஸோட பேலன்சஸ் காட்டுற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் என்னென்னா பேலன்ஸ் ஷீட். இது ஒன்று ஃபினான்ஷியல் பொசிஷனை காட்டக்கூடிய ஒரு ப்ரிப்பரேஷன் இது. ஸோ இது என்னென்னா ஃபைனல் ஸ்டெப், அக்கௌண்டிங் ப்ராசஸோட ஃபைனல் ஸ்டெப்பே இந்த பேலன்ஸ் ஷீட் தான். இட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஆன் பர்டிகுலர் டேட். இதை வந்து கண்டிப்பாக மற்றதெல்லாம் வந்து பர்டிகுலர் பீரியடில் ப்ரிப்பேர் பண்ணாங்க, இதுனா பர்டிகுலர் டேட்டில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுதான் என்னென்னா லாஸ்ட் டே ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட். ஸோ இந்த க்ளோசிங் பேலன்ஸ் அதை வந்து என்ன சொல்லுவோம், இந்த வருஷத்தோட க்ளோசிங் பேலன்ஸ் தான் அடுத்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியமான, அதாவது நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணது எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருப்போம்னா இதில் தான் கடைசி போஸ்டிங்காக போட்டு முடிச்சிருப்போம். ஸோ இது வந்து அடுத்த வருஷத்துக்கான ஒரு கம்யூனிகேட்டிங் ஒரு ரிசல்ட்ஸ் கம்யூனிகேட்டடாக கண்டிப்பாக இந்த பேலன்ஸ் ஷீட் இருக்கும். அடுத்த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இது என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குன்னா டு கீப் அ சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் ஃபைனல் டிரான்சாக்ஷன் அண்ட் ஈவெண்ட்ஸ். அக்கௌண்டிங்னா என்னது, கண்டிப்பாக சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டு இருக்கும். ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்காக நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணுவோம். அடுத்து தெரிஞ்சுக்கிறதுக்காக டு அசர்டைன் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப் த பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ். பிஸ்னஸில் ப்ராஃபிட் ஆர் லாஸான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அக்கௌண்டிங் போடுறோம். அடுத்து வந்து டு அசர்டைன் த ஃபினான்ஷியல் பொசிஷன் அண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் த என்டர்பிரைசஸ். திருப்பி அதே தான் சொல்கிறாங்க, கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக அக்கௌண்டிங் ப்ராசஸ் நடக்குது. டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் டு வேரியஸ் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் ஃபார் தேர் ரிக்வயர்மெண்ட்ஸ். ஸோ மற்றவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டு ப்ரொடெக்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன் என்டர்பிரைஸ்.
ப்ராப்பர்ட்டிஸில் என்டர்பிரைஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டு அசர்டைன் த சால்வன்சி அண்ட் லிக்விடிட்டி பொசிஷன் ஆஃப் என்டர்பிரைசஸ். இது வந்து எப்படின்னா, கண்டிப்பாக நம்ம ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறோம் அப்படின்னா அக்கௌண்டிங் பொசிஷனை பார்த்து தான் நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கா, லாஸ் வந்திருக்கா, இது மூழ்கி போயிருமா, இல்லை நம்ம இதில் வந்து தப்பிச்சிருவோமா, எல்லாமே என்ன பண்ணுவோம்னா நம்ம கணக்கு வழக்க பார்த்து முடிவு பண்ணுவோம். நமக்கு லாபம் வந்திருக்கா, நஷ்டம் வந்திருக்கா, இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது எல்லாமே முடிவு பண்ணுவோம். இந்த ப்ராசஸ்க்காக தான் நம்ம இதுதான் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த வீடியோவோட எண்டில் புக் பேக் எக்ஸசைஸ் கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோவில் ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து 2 ஷார்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தது. கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ஏன்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. இதில் இன்னும் 3 கொஸ்டின்ஸ் இருக்குது, இதையும் படிச்சிருங்க. வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் த ப்ராசஸ் ஆஃப் அக்கௌண்டிங்? என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது அக்கௌண்டிங் ப்ராசஸில்? Systematic accounting is a systematic process of identifying, measuring, recording, classifying, summarizing, integrating and communicating financial information. இதுதான். Next, who are the parties interest in accounting information? அப்படின்னா 2 பேர் இருக்காங்க. internal users. யார் internal users அப்படின்னா owners, management and employees. அடுத்து external users, creditors, investors, customers, tax authorities, government, researchers and general public. Next, name any 2 bases of recording accounting information. என்ன பேசிஸ்? 2 பேசிஸில் வந்து அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். ஒன்று கேஷ் பேசிஸ், இன்னொன்று அக்யூரல் ஆர் மெர்கன்டைல் பேசிஸ். இவ்வளோதான். இதை வந்து ஈஸியாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிடலாம். ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ரிவைஸ் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். நம்ம சம்ஸ் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம தியரிட்டிக்கலாக படிக்கிறதுக்கு ரொம்ப டைம் இருக்கா, நமக்கு சம்ஸ் போடுறதுல தான் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தியரிட்டிக்கலாக படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த பேசிக் தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் சம் போடும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக புக் பேக் எக்ஸசைஸ் வந்து ரிவைஸ் பண்ணுறோம். நம்ம இதில் ஏதாவது டவுட் இல்லை கிளாரிஃபிகேஷன் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை பார்த்து ரிவைஸ் பண்ணுங்கள். இது வந்து டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற கண்டென்ட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து போர்ஷன் ஸ்டார்ட் நடத்த ஆரம்பித்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறப்ப இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்க்கலாம். சீக்கிரமே நம்ம சம்ஸ் போட ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.